உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே. இறைவன் நமது வானக தந்தை, இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும், கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை. பறவைகள் விதைப்பதும் மறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. பறவைகள் விதைப்பதும் மறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு, மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு வாரி வழங்கி பேணியை காக்கும், பேணியை காக்கும். இறைவன் நமது வானக தந்தை, இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும், கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை. வயல்வெளி மலர்களை பாரிரவைகள் வருந்தி உழைப்பதும் நோற்பதும் இல்லை. வயல்வெளி மலர்களை பாரிரவைகள் வருந்தி உழைப்பதும் நோற்பதும் இல்லை. மயங்கிட வைக்கும் இவை போல் சாலமோன், மயங்கிட வைக்கும் இவை போல் சாலமோன் மன்னனும் என்றும் உடுத்தியதில்லை, உடுத்தியதில்லை. இறைவன் நமது வானக தந்தை, இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும், கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை. எதனை உண்போம், எதனை குடிப்போம், எதனை உடுப்போம் என திகைக்காதீர். எதனை உண்போம், எதனை குடிப்போம், எதனை உடுப்போம் என திகைக்காதீர். முதலில் பரமனின் அரசின் நீதியை, முதலில் பரமனின் அரசின் நீதியை முனைந்து தேடிடு, தித்திக்கும் அனைத்தும், தித்திக்கும் அனைத்தும். இறைவன் நமது வானக தந்தை, இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும், கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை. அன்பு உறவுகளே, இப்போ நம்ம கதைக்கு வரலாமா? ஏற்கனவே கேள்விப்பட்ட கதையாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை கேட்போமா? கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வர மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட கிளாஸ் எடுக்கல, எதுவும் பண்ணல, புக்கெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க, உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸில் டெஸ்ட் வைக்க போகிறேன்னு சொல்கிறார்.
ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆச்சரியம். ஐயோ, நீ எந்த சப்ஜெக்ட் டெஸ்ட் வைக்க போகிறாரு, இவர் நேற்றெல்லாம் ஒன்றுமே சொல்லலையே, திடீர்னு இப்போ வந்து டெஸ்ட் வைக்கிறேன்னா இன்னும் எதுவுமே படிக்கலையே. இப்போல்லாம் நம்ம பசங்க அப்படி தானே, காலையில் எக்ஸாம்னா நைட்டு தான் உட்காந்து படிப்பாங்க. நம்மள மாதிரி முதல்ல எல்லாம் மாதக்கணக்காக படித்து மக்கப் பண்ணி வச்சு அப்படியெல்லாம் கிடையாது. நைட்டு தான் படிப்பாங்க காலையிலக்கு. அதனால் இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், என்னது இது, வந்த உடனே டெஸ்ட்டுங்கிறாரு, என்ன எழுத போகிறோம், எப்படி மார்க் கொடுக்க போகிறார் இவர், நம்ம சரியாக படிக்கலையே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லோரும் அமைதியாக உட்கார சொல்லிவிட்டு மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா எல்லார் கையிலையும் ஒரு பேப்பர் கொடுக்குறார். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கையிலையும் ஒரு பேப்பர் கொடுக்குறார். அந்த பேப்பரை கொடுத்துட்டு இந்த பேப்பரோட நடுவில் ஒரு சின்ன கருப்பு புள்ளி வச்சுருக்கார். எல்லா பேப்பர்லேயும் நடுவில் ஒரு சின்ன கருப்பு புள்ளி வச்சுருக்கார். ஸ்டூடெண்ட்ஸ் கையில் பேப்பரை கொடுத்துட்டார். இப்போது இந்த மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாரு, இதுதான் உங்களுக்கு டெஸ்ட்டு, எழுதுங்கன்னு. பசங்க முழிக்கிறாங்க. வெறும் ஒரு வெள்ளை பேப்பரு, அதில் நடுவில் சின்னதாக ஒரு கருப்பு புள்ளி வேறு இருக்குது, அழுக்கை கிடக்கு, இதில் போய் என்னத்தை எழுதுறது அப்படின்னு பசங்க யோசிக்கிறாங்க. அப்போது அந்த மாஸ்டர் சொல்கிறாரம்மா, உங்களுக்கு இந்த பேப்பரை பார்த்தா என்ன தோணுதோ அதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்கார். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் எழுதி முடிச்சுட்டு எல்லாருமே முடிச்சாச்சுன்னு சொன்ன உடனே மாஸ்டர் ஒருத்தரையாக எந்திரிச்சு என்ன எழுதியிருக்குன்னு படிக்க சொல்கிறார். படிக்க சொல்லும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரும் படிக்கிறாங்க. அழகான வெள்ளைத்தாள், அதாவது வெள்ளைத்தாளை பற்றி சொல்லலை, ஒரு வெள்ளைத்தாள் கொடுத்துருக்காங்க, அதில் நடுவில் ஒரு கருப்பு புள்ளி. இந்த கருப்பு புள்ளி இந்த பேப்பரோட அழகையே கெடுத்துருச்சு. இந்த கருப்பு புள்ளி இல்லைன்னா இந்த பேப்பர் பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க எழுதுகிறாங்க. இன்னொன்று, இந்த பேப்பரில் நான் ஒரு கரும்புள்ளியை பார்க்குறேன், இந்த கரும்புள்ளி வந்து என்னது, வாழ்க்கைக்கே இது தேவையில்லாத ஒரு விஷயம், இந்த பேப்பரில் இது தேவையில்லை அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த கருப்பு புள்ளியை பற்றி ஒவ்வொரு விளக்கம் எழுதியிருந்திருக்காங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை எழுதுங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால் இவங்கெல்லாம் அந்த கருப்பு புள்ளியை பார்த்தாங்க, கருப்பு புள்ளியை பற்றி எழுதிட்டாங்க. அப்புறம் ஆசிரியர் கடைசியாக ஒரு ஸ்டூடெண்ட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே எதையும் எழுதாமல் பேப்பரை வெள்ளையாகவே அப்படியே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ என்ன, எல்லாரும் என்னென்னமோ எழுதி சொல்லிட்டாங்க, எல்லாம் அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கருப்பு புள்ளியை பற்றி சொல்லிட்டாங்க. உனக்கு இந்த பேப்பரில் ஒன்றுமே தெரியலையா, இந்த கருப்பு புள்ளி தெரியலையா, இல்லை வேறு எதுவுமே தெரியலையா, ஏன் எழுதாமல் இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய அழகான பேப்பரில் ஒரே ஒரு சின்ன கருப்பு புள்ளி, அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும், அழகான இந்த பேப்பரில் அழகான சித்திரம் வரையலாமா, இல்லை கவிதை எழுதலாமா, இல்லை ஏதாவது வாழ்த்து மடல் எழுதலாமா, இல்லை எங்கள் அம்மாவுக்கு கடிதம் எழுதலாமா, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த கரும்புள்ளி எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் இவ்வளோ பெரிய அழகான இந்த பேப்பரில் நான் என்ன எங்கள் அம்மாவுக்கா இல்லை என்ன எழுதலாம், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வெள்ளைத்தாளில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், நிறைய இருக்குது, எவ்வளவோ பண்ண வேண்டி இருக்குது, இதில் நான் ஏன் அந்த கரும்புள்ளியை பார்க்கணும் அப்படின்னு அந்த பையன் கேட்டிருக்கான். அப்போ இந்த மாஸ்டர் சொன்னாராம், பத்தியா, அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவன். அவனுக்கு நடுவில் இருக்க அந்த சின்ன கரும்புள்ளி கண்ணுக்கு தெரியல, சுற்றி இருக்க வெள்ளை பேப்பர் அழகாக இருக்கு, அந்த வெள்ளை பேப்பர் தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவன் வாழ்க்கையும் இப்படி தான், ஒரே மாதிரி சுற்றி நம்மக்கிட்ட நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம என்ன பண்ணுறோம், அவர் விளக்கம் கொடுக்குறார் மாஸ்டர். வாழ்க்கையிலையும் இந்த கரும்புள்ளி மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக போராடிட்டுருக்கோம், பெரிய வெளியே சுற்றி இருக்க நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டேங்கிறோம். அதுக்காக தான் உங்கள் எல்லாத்துக்கும் டெஸ்ட்டு வச்சேன், டெஸ்ட்டில் இன்றைக்கி அந்த பையன்தான் ஜெயித்தான் அப்படின்னு சொல்லிடுறார். கிளாஸ் முடிஞ்சிருச்சு, கதையும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. உறவுகளை, இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்கு வரலாமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல். இதை கேட்கும் போதெல்லாம் கண்களில் கண்ணீர் வந்துடும். சில நேரங்களில் அழுதுகிட்டே கூட இந்த பாட்டை கூடவே பாடிட்டுருப்பேன். அதனால் நம்ம கேட்போமா?
நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், என்படியோ வந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் என்னென்று சொல்வேன் நீ செய்ததை, இந்த 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன் என்னென்று சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாது. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா ஆணைகள் ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ ஏக்கங்கள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், என்று இழந்து மலைத்தை வாழ்வைக்கிறீர். எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து நடத்தி வாழ்வாக்கினீர். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, அன்னைதைக்கென யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு,
ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் இணையும் கையடி வந்ததை, இது சாய்ந்து கண்டு காணத்தி சென்றதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சாய்ந்து கொண்டு சாய்த்தி செல்வதை. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா. இந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ உள்ள போய் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழுகையா வரும். யதார்த்தமான உண்மைகள், இன்னும் சொல்ல போனா அனுபவிச்ச உண்மைகள். உண்மையா இப்படி வழி நடத்திட்டு போறது, இன்னைக்கு உங்க முன்னாடி உட்காந்து பேசுறது கூட ஆண்டவர் வழி நடத்திட்டு போறார். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இல்லை, உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. அதனால இந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் கண்களில் கண்ணீர் வரும், மனசுக்குள்ள ஆழத்திலிருந்து அந்த நன்றி உணர்வு வரும். அதனால தான் இந்த பாட்டு எடுத்தேன். சரி, இப்போ நம்ம கதைக்கு வரலாமா? அந்த கரும்புள்ளி நம்ம கண்ணுக்கு தெரியுதா, இல்லை சுற்றி இருக்க அந்த வெள்ளை பேப்பர் நம்ம கண்ணுக்கு தெரியுதா? நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்ப்போமா? ஒப்பிட்டு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. ஏதோ ஒரு கெடுதல் நமக்கு நடக்கத்தான் செய்யும். மனுஷனாக பிறந்தா எல்லாத்துக்கும் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கத்தான் செய்யும். ஆனால் எந்த கெடுதல் நமக்கு வந்ததோ அதையே இறுக்கி பிடிச்சிக்கிறோம். சுற்றி அவ்வளோ நல்லது நடந்திருக்கும், அதை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறோம். வாழ்க்கையை இப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கோம். சுற்றி இருக்கிற அத்தனை நல்ல விஷயங்கள், நமக்கு ஒரு கவலை, இருக்கிற கவலை எல்லாம் தூக்கி தூக்கி மனசுக்குள்ள மைண்டில் ஒரு குப்பை தொட்டியாட்டம் போட்டு வச்சுக்கிறோம். நம்மளால் சுற்றி இருக்க நல்ல விஷயங்களை பார்க்கவே முடியறதில்ல. கொஞ்சம் இந்த தேவையில்லாத கரும்புள்ளைகளையெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை, வெளி உலக விஷயங்கள், வெளியே இருக்க நமக்கான விஷயங்கள் எவ்வளவோ இருக்குங்க, அதுகளையெல்லாம் நம்ம பார்ப்போமா? பார்த்து தானே ஆகணும். அப்படி பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையை நல்லா இருக்க முடியும், இல்லையா? இந்த கதை எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தோணும் போதே மனசுக்குள்ளே நான் என்னை அனலைஸ் பண்ணிக்க வேண்டி இருந்தது. எவ்வளவு நல்ல விஷயங்கள் என்ன சுற்றி இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனசு ஒடிஞ்சு போய் மூளையில் உட்காந்துடுறோம், வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அழறோம். அந்த நேரங்களில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த விஷயங்கள் எல்லாம் காணாமல் போயிடும், இல்லையா? யோசிப்போம்மா? கண்டிப்பாங்க, யோசிச்சு தான் ஆகணும். ஏன்னா வாழ்க்கை நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை கடவுள் கொடுத்துருக்கார். இந்த வாழ்க்கையில் நான் அனுபவித்த அனுபவம், இவங்க இனிமே உயிரோட இல்லை, கொண்டு போயிடுங்கன்னு சொல்லி நடு வீட்டில் கொண்டு வந்து படுக்க வச்சாங்க. ஆனால் கடவுள் என் மேலே வச்ச நம்பிக்கை, பாசம், என்னோட உறவுகள் என் மேலே வச்ச நம்பிக்கை, எப்படியும் காப்பாற்றிடுவோன்னு வச்ச நம்பிக்கை, அவங்க கடவுள்கிட்ட போய் வேண்டுன வேண்டுதல், இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் உட்காந்து பேச முடியுது. அப்படி ஒரு அதுக்கு தான் அந்த பாட்டை நான் அவ்வளோ உணர்வு பூர்வமாக சொன்னேன். மண்ணுக்குள்ளே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். ஆனால் இன்னைக்கு மறக்க முடியாமல் இந்த உலகம் பூரா இந்த திருத்தூதர் டிவி மூலமாக என்னுடைய அனுபவங்களை, இது ஒரு சாட்சியாக கூட நம்ம சொல்ல முடியும், அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணி இந்த விஷயங்களை நான் சொல்லும்போது வாழ்க்கையே எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியுது. ஆண்டவர் இவ்வளோ அழகான வாழ்க்கையை எனக்கு அதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்தோம், நல்லா இருந்தோம், எல்லாமே இருந்தது.
ஆனால் இந்த அளவுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் இருந்திருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஆண்டவர் கையில் எடுத்திருக்காரு. உனக்கு இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் நீ இருக்கணும்னு வாழ வச்சிட்ருக்காரு, வழி நடத்திட்டுருக்காரு. அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போது கரும்புள்ளியை பார்க்கணுமா, சுற்றி இருக்க நல்ல விஷயங்களை பார்க்கணுமா? அந்த ஒரு விஷயத்தையே நினச்சி நான் மூளையில் உட்காந்துட்டு இருந்தா இன்றைக்கி எழுந்து நடமாட முடியாது, எல்லா விஷயங்கள்லையும் நம்ம போய் சேர முடியாது. அந்த கரும்புள்ளியை தூக்கி மூளையில் வச்சுட்டு கடவுள் கொடுத்த அழகான வாழ்க்கை, அதை பிரயோஜனமாக நம்ம உபயோகப்படுத்தணும். எல்லாருக்காகவும் நம்மளுடைய சேவை, ஏதோ ஒரு இறைவார்த்தை நம்ம மூலமாக யாரோ ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்தா அவங்க வாழ்க்கை சீரடையும். அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம், சின்ன மாற்றம் கிடைச்சா கூட அது இந்த உயிர் திரும்ப கிடைச்சதுக்கான ஒரு பெரிய பலனாக இருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.